Hi friends, welcome to my YouTube channel Money Saving Tips தமிழ். இன்றைக்கி என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து சிஆர்டியில் இயரிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான அமௌண்ட்டை வந்து நான் எப்படி வந்து ரெடி பண்ணேன், இதை நான் சிட்டில் வாங்கினேனா இல்லை ரெடி கேஷில் வாங்கினேனா, இந்த இயரிங்கோட கிராம் என்ன, வேஸ்டேஜ் என்ன, எனக்கு என்ன gift கொடுத்தாங்க, எவ்வளோ gift கொடுத்தாங்க, பில் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் நான் வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. சிட் ஸ்கீம் போட்டு தான் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஜென்ரலாகவே நான் வந்து என்னோடய எல்லா ஜுவல்ஸும் வந்து ஜிஆர்டியில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். எக்ஸப்ட் என் பையனுக்கு இப்போ அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக மலபாரில் ஒரு ஷார்ட் செயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட டீட்டெயில்ஸை வந்து நான் ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், என் கார்ட்லேயும் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஜிஆர்டியில் சிட் ஸ்கீம் போட்டு தான் வந்து இதை வந்து வாங்கியிருக்கேன். என்னோடய சிட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2000 ருபீஸ். ஓகேங்களா? ஸோ அந்த 2000 ருபீஸுக்கு வந்து நம்ம வந்து கிஃப்ட்டும் வந்து வாங்கிக்கலாம், இல்லை வந்து சில்வரும் வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரீயாக. ஸோ சில்வர் வந்து எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 10% ஆஃப் நம்மளோட சிட் அமௌண்ட். நான் இப்போ 2000 ரூபாய்க்கு சிட் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னா அதோட 10% எவ்வளோ, 200 ரூபா. 200 ரூபாய்க்கு வந்து சில்வர் வந்து வாங்கிக்கலாம், இல்லைனா வந்து கிஃப்டாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து சில்வருக்கு வந்து போகலை. ஏன் அப்படின்னா 200க்கு வந்து என்ன வாங்குறது அப்படின்னு எனக்கும் தெரியல. ஸோ 200க்கு வந்து 1.5 கிராம்ஸ் தான் வந்து அப்போ கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு அது வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் கிஃப்ட்டுக்கு போயிட்டேன். ஸோ என்ன கிஃப்ட் அப்படிங்கிறத நான் பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து டிசைனை வந்து காட்டிடுறேன். ஸோ இதுதான் வந்து நான் வாங்கியிருந்த இயரிங். ஸோ என்கிட்ட ஜிம்கா டைப் இருக்குது, ஹேங்கிங் டைப் வந்து இருக்குது, ஸ்டட் டைப்பில் இருக்குது, அண்ட் ஸ்டோனில் டைப்பும் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிங் டைப் போடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பெரிய ட்ரீம். பட் ரிங்லேயும் நல்ல பெரிய ரிங்காக வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்ணேன். ஸோ இது வந்து நல்லா குட்டியாக இருக்கும், பட் அழுத்தமாக இருக்கிற மாதிரி வந்து நான் வந்து பார்த்து வாங்கிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து நிறையா வந்து காட்டினாங்க கலெக்ஷன்ஸு. க்யூப் ஷேப்பில் இருக்க மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு பென்டகன் ஷேப்பில் இருக்க மாதிரி, அண்ட் பெரிய ரிங்காக வந்து போடுற மாதிரி, ஸ்டோன் இல்லாத மாதிரி, அந்த மாதிரி வந்து நிறையா வந்து காட்டினாங்க. பட் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து ஸ்டோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோக்கு 2 அப்படின்னு சொல்லி 5 ரோவில் 10 ஸ்டோன் இருக்குது. இது வந்து டைமண்ட்லாம் இல்லை, நார்மல் ஸ்டோன் தான். ஸோ இது பேக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு கட்டிங் வந்து பண்ணி, மிஷின் கட்டிங்கில் பண்ணி டிசைன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட லாக்கிங் சிஸ்டம் தான் எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ரொம்ப டைட்டாக இருந்தது, என்னால் ஓப்பனே பண்ணி போட முடியல ஷாப்பில். அப்புறம் அந்த சேல்ஸ் கேர்ள் அக்கா தான் வந்து எனக்கு வந்து அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி போட்டு பார்த்தாங்க. ஸோ அந்த லாக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து பிடிச்சிக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கேப்பில் கரெக்டாக போய் இது வந்து லாக் ஆகிடுது. அப்படிங்கிறனால நல்லா வந்து டைட்டாகவே இருக்குது. ஸோ நம்ம வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணுறோன்னா கூட இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அழுத்தமாக உள்ளே வந்து ஃபிட் பண்ணி தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ மேலே தூக்குன மாதிரியோ இல்லை வந்து விழுற மாதிரியோ அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே வந்து இல்லை. இந்த லாக்கிங் சிஸ்டமும் ஒரு கையால் ஓப்பனே பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு கையில் கேமரா வச்சுருக்கேன், ஒரு கையில் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், அவ்வளோ அளவுக்கு டைட்டாக இருக்குது. அண்ட் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, நம்ம காதலோடலேருந்து கொஞ்சம் வந்து கீழே இருந்தால் வந்து போதும். அண்ட் டெய்லி வியர் அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப பெரிய இயரிங்க்கு வந்து போவேணான்னு நினச்சி நான் இதை வந்து வாங்கினேன். ஸோ இதோட பில் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட டோட்டல் கிராம்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 3.050 வந்து கிராமு. இதோட வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னா வந்து 18.6%. ஸோ இதில் வந்து எனக்கு வந்து 2.733 கிராம் வந்து சிட்டில் வந்து கிடச்சிது. ஸோ ரிமைனிங் இருக்க 0.177 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா. அதுக்கு வந்து நான் வந்து வேஸ்டேஜ் எல்லாம் பே பண்ணி தான் வாங்கினேன். அதோட கால்குலேஷன்லாம் வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் கிஃப்ட்டை வந்து சொல்லிடுறேன். இந்த 2 கிஃப்ட்டு தான் வந்து ஜிஆர்டியில் வந்து எனக்கு கிடச்சிது. ஒன்று வந்து ஒரு கடாய் 22 சென்டிமீட்டர் வித் லிட்டு, இன்னொன்று வந்து ஒரு டோப்பி, அதாவது ஒரு கிண்ணம் மாதிரி 1500 1.5 லிட்டர் வந்து இதோட கெப்பாசிட்டி. ஸோ இது வந்து எனக்கு வந்து சிட்டு ஸ்கீம் அந்த 2000 ரூபாய் நம்ம வந்து போட்டோம்ல, அதில் வந்து ஃப்ரீயாக கிடச்சிது. இது வந்து நான் இது வந்து ஆடி மந்தில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறதுனால கிடச்ச கிஃப்ட் வந்து இது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே இருந்தது. ஸோ இதோட எனக்கு பாட்டில்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் இருந்தது. ஸோ எனக்கு என்ன வேணுமோ அதை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கடாயோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 935 ருபீஸ்.
ஓகேங்களா. ஸோ இது ஒர்த்தா தான் இருந்தது. நான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். ஸோ நல்லாவே தான் வந்து இருக்கு. ஸோ இதோட நெறையா எனக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஒரு 2 குட்டி பவுல் வந்து வாங்கிக்கலாம். இல்ல வந்து வாட்டர் பாட்டில் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் நான் இத சூஸ் பண்ணேன். ஆடி மந்த்லயும் ஒரு 5, 6 ஆப்ஷன் இருந்தது. பட் இத தான் நான் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இத நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த கிண்ணம். ஸோ சைஸ் வந்து நல்ல பெரிய சைஸ் தான். நம்ம வந்து சாம்பார், ரசம் அந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் கை வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். வித்து வந்து நல்லா ஜாஸ்தியாகவே இருக்குது. அண்டு நல்ல நல்ல அழுத்தமான பாத்திரம். நல்ல ஸ்ட்ராங்காகவே வந்து இருந்தது. ரொம்ப அப்படி கீழே போட்டால் வளைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நல்ல ஸ்ட்ராங்காகவே இருந்தது. அண்டு இதோட அந்த டிசைன் அந்த என்ன சொல்லுவாங்க, அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து இருந்துச்சு. அண்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு இதுக்கு வந்து கடாய் வித் லிட்டு. இந்த கடாய் வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது. இதோட ஹேண்டில்லாம் வந்து பாருங்கள், நல்ல பெரிய ஹேண்டிலாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. பாட்டம் நல்லா திக்காகவே இருக்குது. நம்ம எதாவது கிரேவி பண்ணாலோ இல்லை ஏதாவது வந்து பொரியல்லாம் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் சைஸான ஒரு கடாய் வித் லிட்டோட இருக்குது. லிட்டில் வந்து ஒரு நாபும் வந்து கொடுத்துருக்காங்க, ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு. பர்ஃபெக்ட் சைஸில் வந்து இருந்தது இந்த லிட்டு. நம்ம இப்போ வச்சு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான சைஸு. இது வந்து பர்ஃபெக்டாக வந்து க்ளோஸ் ஆகுது. நம்ம ஏதாவது வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறோம் அப்படின்னா வந்து பர்ஃபெக்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். நான் ட்வின் போர்ட்ஸில் நிறையா கிஃப்ட் வந்து ஜிஆர்டிலேருந்து வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நல்லாவே வந்து இருக்குது. பெருசாக வந்து அடியெல்லாம் பிடிக்காது. நல்லா திக்காகவே தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் கிஃப்ட்டு வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ இதோட கால்குலேஷனை வந்து இப்போ வந்து பார்க்கலாம். சிட் ஸ்கீம் வந்து நான் வந்து போட்டு தான் இதை வந்து வாங்கியிருந்தேன். என்னோடய சிட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2000 ருபீஸு. எவ்வளோ மந்த் வந்து நான் பே பண்ணியிருந்தேன்னு பார்த்தோம் அப்படின்னா 11 மந்த்ஸ் வந்து நான் பே பண்ணியிருந்தேன். டோட்டல் அமௌண்ட் வந்து 22,000. நான் வந்து சிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து என்ன ஸ்கீம் இருந்தது அப்படின்னா, நம்ம வெயிட்டாக எடுத்தாலும் சரி, அமௌண்ட்டாக எடுத்தாலும் சரி, வேஸ்டேஜில் வந்து 18% வந்து ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் ஜாயின் பண்ணும்போது எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம அமௌண்ட்டாக வாங்கினா மட்டும்தான் வந்து வேஸ்டேஜ் வந்து 18% வந்து ஃப்ரீ. நம்ம வெயிட்டாக வாங்குகிறோம் அப்படின்னா 50% ஆஃபர் இன் வேஸ்டேஜ். அதாவது நம்ம 18% வந்து இருக்கிற ஒரு ஜுவல்லை வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வந்து 9% வந்து ஃப்ரீ. 9% வந்து நம்ம வந்து பே பண்ணணும். அதுவும் மேக்ஸிமமே வந்து 9% தான் வந்து ஃப்ரீ. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ எக்ஸ்ட்ரா வெயிட்டுக்கெல்லாம் நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். ஸோ இதில் வந்து 2 இது இருக்குது, வெயிட் பேசிஸ், அமௌண்ட் பேசிஸ். வெயிட் பேசிஸில் எனக்கு சேர்ந்துருந்தது 2.733 கிராம்ஸ். அமௌண்ட் பேசிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ வந்து ரேட் என்னென்னா 9,290 ரூபா. ஸோ அந்த 22,000 டிவைட் பை 9290 போட்டோம் அப்படின்னா 2.368 கிராமு. ஸோ வெயிட் பேசிஸ், அமௌண்ட் பேசிஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணால் எனக்கு வெயிட் பேசிஸில் ஜாஸ்தி கிராம் இருந்தது அப்படின்னால நான் வெயிட் பேசிஸில் தான் வந்து போனேன். ஸோ நீங்கள் சிட்டு ஸ்கீம் போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து வெயிட் பேசிஸ் இருக்க ஸ்கீமாக வந்து சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அண்டு ப்ளஸ் வெயிட்டு ப்ளஸ் அமௌண்ட்டு ரெண்டுமே வந்து இருக்கிற மாதிரி இருக்கிறதும் வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா ரேட்டு கம்மியாயிடுச்சுன்னா கூட இதை வந்து நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். சில இதில் வந்து ஜிஎஸ்டி கூட இல்லாமல் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் மங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதும் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். சிட் ஸ்கீமை வந்து நீங்கள் வந்து என்ன மந்தில் வந்து சூஸ் பண்ணி போடுறீங்க அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஜிஆர்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செப்டம்பர் மந்தில் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஜூலையில் எண்ட் ஆகும். அக்டோபர் மந்தில் போட்டோம் அப்படின்னா ஆகஸ்ட்டில் வந்து எண்ட் ஆகும். ஸோ ஜூலை டு ஆகஸ்ட் வந்து அங்கே ஆடி ஆஃபர் போகும் அப்படிங்கிறதுனால வந்து வெசல்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதே நீங்கள் டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அக்டோபரில் முடியும். ஜான்வரியில் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நவம்பரில் வந்து முடியும். நவம்பர் டு அக்டோபர், நவம்பரில் வந்து தீபாவளி ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சில்வர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருந்தாங்க. எவ்வளோ கிராம் வந்து நம்ம ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அவ்வளோ கிராம் வந்து சில்வர் ஃப்ரீ அப்படி சொல்லி கொடுத்தாங்க. பட் இப்போ வந்து சில்வர் ரேட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்றனால அதை வந்து அமௌண்ட்டாக வந்து டிடக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ பொங்கல், அக்ஷய திருதி இது ரெண்டுக்குமே வந்து ஜிஆர்டியில் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. பொங்கல் அப்போ நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா 20% ஆஃபர் இன் வேஸ்டேஜ். இதை நீங்கள் வந்து எப்போ போடலாம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஜுவல் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதோட வேஸ்டேஜ் வந்து 24%, 25% அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இதுக்கு வந்து போகலாம். அப்போ போகும்போது இதில் கொஞ்சம் வேஸ்டேஜ் வந்து மைனஸ் ஆகும். அங்கே உங்களுக்கு ஒரு 18% சிட் ஸ்கீமில் வந்து மைனஸ் ஆகும்போது நோ வேஸ்டேஜில் நீங்கள் வாங்கலாம். அக்ஷய திருதியில் வந்து அதே மாதிரி ஆஃபர் வந்து அமௌண்ட்டாக வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. 300 per கிராம்
கிராம் அந்த மாதிரி. ஸோ இப்போ கால்குலேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட டோட்டல் வெயிட் என்ன அப்படின்னா 3.050 கிராமு. இதோட ஸ்டோன் வெயிட் வந்து 0.140 கிராமு. ஸோ கோல்டு மட்டும் எவ்வளோ அப்படின்னா அந்த 3.050லேருந்து 0.140 வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 2.910 கிராமு. எனக்கு வந்து சிட்டு ஸ்கீமில் வந்து 2.733 கிராம் வந்து சேர்ந்துருந்தது. ஸோ எக்ஸ்ட்ரா நான் எடுத்த கிராம் வந்து 0.177 கிராமு. ஸ்டோனுக்கு எப்போவுமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான் வந்து போடுவாங்க. ஸோ இது நார்மல் ஸ்டோன் அப்படிங்கிறதுனால வெறும் ஒரு 385 ருபீஸ் வந்து ஸ்டோனுக்குன்னு வந்து எனக்கு வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இதோட வேஸ்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 18.6%. ஸோ பில் கால்குலேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் ரேட்டை வச்சு தான் வந்து சிட் ஸ்கீமில் எப்போவுமே வந்து பில் வந்து போடுவாங்க. அந்த ஆவரேஜ் ரேட்டை வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சிட்டு ஸ்கீமோட டோட்டல் அமௌண்ட் 22,000 டிவைட் பை நமக்கு அக்குமுலேட்டட் வெயிட்டு 2.733 இதை ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா வந்து 8,049 அதுதான் வந்து என்னோடய ஆவரேஜ் ரேட்டு. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு தான் வந்து அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஆவரேஜ் ரேட்டு இன்ட்டு 2.733 கிராம்ஸ் என்னோடய அக்குமுலேட்டட் வெயிட்டு இதை ரெண்டையும் போட்டோம் அப்படின்னா 22,000 வந்து வருது. இதில் வந்து என்னோடய வேஸ்டேஜில் வந்து 0.6% வந்து எக்ஸ்ட்ரா, அதுக்கான அமௌண்ட் வந்து 148.6 வந்து போட்டிருக்காங்க. நான் எக்ஸ்ட்ரா வாங்கின கிராம் வந்து 0.177 கிராமு. அதுக்கு வந்து கோல்டு வந்து அன்னைக்கான ரேட்டு 9,290 ப்ளஸ் வேஸ்டேஜே வந்து 18.6 போட்டு அதுக்கு வந்து 1951 வந்து போட்டிருக்காங்க. ஸ்டோன் சார்ஜஸ் 385 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 24,484 ருபீஸு. அண்டு ஜிஎஸ்டி வந்து 3% அது வந்து 734 ருபீஸு. இது எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து வேஸ்டேஜு, ஜிஎஸ்டி அண்டு கோல்டோட அமௌண்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 25,219 வந்து எனக்கு வந்துருந்தது. ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 25,200 அப்படின்னு சொல்லி வந்து போட்டாங்க. என்னோடய சிட்டு ஸ்கீமில் வந்து நான் ஆல்ரெடி 22,000 வந்து பே பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால ரிமைனிங் வந்து 3,200 வந்து நான் வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருந்தது. ஸோ இதை வந்து இப்போ கரண்ட்டாக இருக்க ரேட்டோட வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கும்போது ரேட் வந்து 13,465. ஸோ டோட்டலாக வந்து என்னோடய கோல்டு வந்து 2.910 கிராமு. ஸோ அதோட 13,425 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 39,183. இதோட ஸ்டோன் சார்ஜஸ் 385. வேஸ்டேஜ் வந்து 18.6% வந்து போட்டோம் அப்படின்னா வேஸ்டேஜ் மட்டும் 7,359 ரூபா. அங்கே எனக்கு அது இந்த வேல்யூவே கிடையாது. ஸோ ஜிஎஸ்டி வந்து 1,408 ரூபா. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 48,335 ரூபா. நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னா 25,200 ரூபாய்க்கு தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ரிமைனிங் வந்து 23,135 ரூபா எனக்கு கோல்டுலேயே வந்து ப்ராஃபிட். ப்ளஸ் சிட்டு ஸ்கீம் போட்டதுனாலையும் நான் ஆடி மந்தில் வாங்கினதுனால அந்த பாத்திரம் எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. ஸோ அதோட அமௌண்ட்டு 400 ப்ளஸ் 935 வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 24,470 வந்து எனக்கு டோட்டலாக வந்து சேவ் ஆகிருக்கு. அதாவது நான் ஆகஸ்ட்டில் வாங்கினேன், இப்போ வந்து மார்ச் மந்த்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 மந்த்தில் எனக்கு 25,000 வந்து ப்ராஃபிட். இதே கோல்டு ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அல்லவா, 16,500 அப்படியெல்லாம் போணுச்சுல, அந்த டைமில் இந்த இயரிங்கை வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னா 60,450 ரூபாய்க்கு தான் வந்து இதை நான் வந்து வாங்கியிருக்கணும். ஸோ அப்படி வாங்கியிருந்தேன் அப்படின்னா அப்படி வாங்கினா இப்போ இருக்க ரேட்டோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அந்த 16,500க்கும் நான் வாங்கினதுக்கும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 35,000 வந்து எனக்கு வந்து லாபமாக வந்து கிடச்சிருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து நான் வந்து சொல்கிறது என்னென்னா சிட் ஸ்கீம் போட்டு மட்டுமே வந்து ஜுவல்ஸை வந்து வாங்குங்க. ஏன்னா நமக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிது. வேஸ்டேஜே இப்போ கோல்டு ரேட் ஜாஸ்தியானதுனால நம்ம வேஸ்டேஜுக்கும் ஜாஸ்தியாக வந்து பே பண்ணுற மாதிரி வந்து வரும். ஸோ அதனால் வந்து சிட் ஸ்கீம் போட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை கட்டி நீங்கள் வந்து கோல்டு சிட் வந்து போட வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் அண்ட் கால்குலேஷன் எல்லாம் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அண்ட் என்னோடய டிசைன் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.